நேற்று நடைபெற்ற மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதாவது என்டிஎஸ்சி எக்ஸாமில் நடைபெற்றது 27/12/2020 அன்று. அதனுடைய கேள்வி மற்றும் பதில்களை தற்போது நாம் பார்க்கலாம். ஒன்றாவதாக ஆப்ஷன் 2, இரண்டாவது கொஷினுக்கு ஆப்ஷன் 4, தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் 1, ஃபோர்த் கொஷினுக்கு ஆப்ஷன் 4, ஃபிஃப்த் கொஷினுக்கு ஆப்ஷன் 1, சிக்ஸ்த் கொஷினுக்கு ஆப்ஷன் 3, செவன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் 4, எயித் கொஷினுக்கு ஆப்ஷன் 2, நைன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் 3, 10th கொஷினுக்கு ஆப்ஷன் 1, 11th கொஷினுக்கு ஆப்ஷன் 3, 12th கொஷினுக்கு ஆப்ஷன் 4, 13th கொஷினுக்கு ஆப்ஷன் 1, 14th கொஷினுக்கு ஆப்ஷன் 3, 15th கொஷினுக்கு ஆப்ஷன் 3, 16th கொஷினுக்கு ஆப்ஷன் 4, 17th கொஷினுக்கு ஆப்ஷன் 1, 18th கொஷினுக்கு ஆப்ஷன் 2, 19th கொஷினுக்கு ஆப்ஷன் 4, 20th கொஷினுக்கு ஆப்ஷன் 4, 21 ஆப்ஷன் 4, 22 ஆப்ஷன் 2, 23 ஆப்ஷன் 3, 24 ஆப்ஷன் 1, 25 ஆப்ஷன் 4, 26 ஆப்ஷன் 1, 27 ஆப்ஷன் 3, 28 ஆப்ஷன் 4, 29 ஆப்ஷன் 4, 30 ஆப்ஷன் 1, 31 ஆப்ஷன் 4, 32 ஆப்ஷன் 1, 33 ஆப்ஷன் 3, 34 ஆப்ஷன் 4, 35 ஆப்ஷன் 2, 36 ஆப்ஷன் 1, 37 ஆப்ஷன் 4, 38 ஆப்ஷன் 2, 39 ஆப்ஷன் 1, 40 ஆப்ஷன் 1, 41 ஆப்ஷன் 3, 42 ஆப்ஷன் 1, 43 ஆப்ஷன் 2, 44 ஆப்ஷன் 3, 45 ஆப்ஷன் 2, 46 ஆப்ஷன் 4, 47 ஆப்ஷன் 1, 48 ஆப்ஷன் 4, 49 ஆப்ஷன் 2, 50 ஆப்ஷன் 3, 51 ஆப்ஷன் 3, 52 ஆப்ஷன் 1, 53 ஆப்ஷன் 4, 54 ஆப்ஷன் 1, 55 ஆப்ஷன் 1, 56 ஆப்ஷன் 2, 57 ஆப்ஷன் 2, 58 ஆப்ஷன் 1, 59 ஆப்ஷன் 1, 60 ஆப்ஷன் 3, 61 ஆப்ஷன் 4, 62 ஆப்ஷன் 4, 63 ஆப்ஷன் 4, 64 ஆப்ஷன் 1, 65 ஆப்ஷன் 4, 66 ஆப்ஷன் 2, 67 ஆப்ஷன் 4, 68 ஆப்ஷன் 1, 69 ஆப்ஷன் 4, 70 ஆப்ஷன் 3, 71 ஆப்ஷன் 1, 72 ஆப்ஷன் 2, 73 ஆப்ஷன் 1, 74 ஆப்ஷன் 4, 75 ஆப்ஷன் 2, 76 ஆப்ஷன் 1, 77 ஆப்ஷன் 2, 78 ஆப்ஷன் 3, 79 ஆப்ஷன் 1, 80 ஆப்ஷன் 3, 81 ஆப்ஷன் 2, 82 ஆப்ஷன் 3, 83 ஆப்ஷன் 1, 84 ஆப்ஷன் 3, 85 ஆப்ஷன் 1, 86 ஆப்ஷன் 4, 87 ஆப்ஷன் 4, 88 ஆப்ஷன் 3, 89 ஆப்ஷன் 1, 90 ஆப்ஷன் 2, 91 ஆப்ஷன் 3, 92 ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 2, 93 ஆப்ஷன் 1, 94 ஆப்ஷன் 2, 95 ஆப்ஷன் 1,
96 option 4, 97 option 2, 98 option 1, 99 option 3, 100 option 2. இதெல்லாம் நாங்களாக பார்த்து முடிவு பண்ண ஆன்சர்ஸ். இருந்தாலும் கவர்மெண்ட் ஆன்சர் பின்னாடி வெளியிடும்போது அதை நம்ம பார்த்து அதில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் அதுதான் ஃபைனல். இது இப்போதைக்கு நம்ம பார்த்து எவ்வளோ மார்க் வரும்னு பார்க்குறதுக்கு தான். மேட் எல்லாருமே ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னீங்க, சேட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னீங்க. இதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஒரு 10ஆவதுக்குள்ளே இவ்வளோ ஒரு 200 கொஷினை ஒரு 4 மணி நேரம் உட்காந்து எழுதுறது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இதே மாதிரி தான் நீங்கள் ஃப்யூச்சரில் நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆன்லைனில் எழுதும் பொழுது இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நீங்கள் எழுத வேண்டியது வரும். எஸ்பெஷலி இந்த மேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது சேட் கொஷினுக்கு போகலாம். சேட் பார்த்தீங்கன்னா அதில் மேத்ஸ் கொஷின்ஸு, சயின்ஸு, சோசியல் 3 இருக்கும். ஸோ 101க்கு 4th 1, 102க்கு 3rd 1, 103க்கு 3rd 1, 104க்கு 2nd 1, 105க்கு 4th 1, 106க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 107க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 108க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 109க்கு 3rd ஆப்ஷன், 110க்கு செகண்ட் ஆப்ஷன், 111க்கு 111க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 112க்கு 3rd ஆப்ஷன், 113க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 114க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 115க்கு 4th ஆப்ஷன், 116க்கு 3rd ஆப்ஷன், 117க்கு செகண்ட் ஆப்ஷன், 118க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 119க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 120க்கு 3rd ஆப்ஷன், 121க்கு 3rd ஆப்ஷன், 122க்கு செகண்ட் ஆப்ஷன், 123க்கு செகண்ட் ஆப்ஷன், 124 ஃபஸ்ட் ஆப்ஷன், 125 3rd ஆப்ஷன், 126 3rd ஆப்ஷன், 127 ஃபஸ்ட் ஆப்ஷன், 128 செகண்ட் ஆப்ஷன், 129 3rd ஆப்ஷன், 130 3rd ஆப்ஷன், 131 ஃபஸ்ட் ஆப்ஷன், 132க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 133க்கு 3rd ஆப்ஷன், 134 3rd ஆப்ஷன், 135 ஃபஸ்ட் ஆப்ஷன், 136 செகண்ட் ஆப்ஷன், 137 4th ஆப்ஷன், 138 3rd ஆப்ஷன், 139 அது வந்து நம்ம பின்னாடி அந்த கவர்மெண்ட் கீ வந்தவொன்னு பார்த்துக்கலாம். 140க்கு செகண்ட் ஆப்ஷன், 141க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், 142க்கு செகண்ட் ஆப்ஷன், 143க்கு 3rd ஆப்ஷன், 144க்கு 3rd ஆப்ஷன், 145க்கு 4th ஆப்ஷன், 146க்கு 4th ஆப்ஷன், 147க்கு ஃபஸ்ட்டு, 148க்கு ஃபஸ்ட்டு, 149க்கு 3rd, 150க்கு செகண்ட் ஒன், 151க்கு 3rd ஒன், 152க்கு 3rd ஒன், 153க்கு 4th ஒன், 154க்கு 3rd ஒன், 155க்கு 3rd ஒன், 156க்கு 4th ஒன், 157க்கு செகண்ட் ஒன், 158க்கு ஃபஸ்ட் ஒன், 159க்கு செகண்ட் ஒன், 160க்கு நம்ம பின்னாடி பார்த்துப்போம், 161க்கு செகண்ட் ஒன், 162க்கு 4th ஒன், 163க்கு ஃபஸ்ட் ஒன், 164க்கு 4th ஒன், 165க்கு செகண்ட் ஒன், 166க்கு ஃபஸ்ட் ஒன், 167க்கு 4th ஒன், 168க்கு 3rd ஒன், 169க்கு 3rd ஒன், 170க்கு ஃபஸ்ட் ஒன், 171க்கு 3rd ஒன், 172க்கு செகண்ட் ஒன், 173க்கு 3rd ஒன், 174க்கு 3rd ஒன்,
175க்கு தேர்ட் ஒன், 176க்கு ஃபஸ்ட்டு, 177க்கு ஃபோர்த்து, 178க்கு ஃபோர்த்து, 179க்கு ஃபோர்த்து, 180க்கு தேர்ட் ஒன், 181க்கு 2, 182க்கு தேர்ட் ஒன், 183க்கு ஃபஸ்ட் ஒன், 184க்கு தேர்ட் ஒன், 185க்கு தேர்ட் ஒன், 186க்கு செகண்ட் ஒன், 187க்கு ஃபோர்த் ஒன், 188க்கு தேர்ட் ஒன், 189க்கு ஃபோர்த் ஒன், 190க்கு செகண்ட் ஒன், 191க்கு ஃபோர்த் ஒன், 192க்கு ஃபஸ்ட் ஒன், 193க்கு செகண்ட் ஒன், 194க்கு தேர்ட் ஒன், 195க்கு ஃபஸ்ட் ஒன், 196க்கு ஃபஸ்ட் ஒன், 97க்கு செகண்ட் ஒன், 198க்கு ஃபோர்த் ஒன், 199க்கு ஃபஸ்ட் ஒன், 200க்கு ஃபஸ்ட் ஒன். ஸோ இதெல்லாம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். நம்ம கவர்மெண்ட் தன்னுடைய வெப்சைட்லேயோ அல்லது அவங்க NTASCயிலிருந்து நமக்கு ஆன்சர் கீ வரும் பொழுது அதை செக் பண்ணிக்கலாம். பட் மோரார்லெஸ் 1-2 தான் மாறுறதுக்கு வாய்ப்பு, மற்றது எதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூடிய விரைவில் இதுக்கு உண்டான தீர்வுகளும் மேட்டுக்கு உண்டான தீர்வுகளும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலான் இருக்கோம். இந்த சேட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம 9th 10th புக்கில் இருந்து தான் எல்லாமே வந்திருக்குது. அதில் ஒரு சில கேள்விகள் மட்டும் வெளியே வந்திருக்கிறதா தெரியுது. அதுவும் இன்னும் த்ரூ அவுட் ஃபுல்லாக புக்கை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மாணவர்கள் இதை பார்த்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பின்னாடி இந்த எக்ஸாமை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிட்டு எதிர்வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்லா மதிப்பெண்கள் பெறவும் நல்ல வேலைக்கு போகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். நன்றி.